ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். என் பிள்ளை போச்சு. எங்களே ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து நிக்க வச்சு முடிச்சு இதே ஆஸ்பத்திரியில் வருவோமோ எத்தனையோ பேரை பார்ப்போம். எனக்கு ஒரு பிடி ஒன்றும் இல்லையா. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை பின்புறம் உள்ள சிவகங்கை சாலை பகுதியில் வசித்து வருபவர்கள் ஷேக் தாவூத் ஃபாத்திமா பீவி தம்பதியர். இவர்களது மகள் அஃப்ரினுக்கும் திருப்பத்தூர் மூலக்கடை பகுதியில் வசிக்கும் திமுக சிறுபான்மை பிரிவு மாவட்ட இணை செயலாளரும் முன்னாள் திருப்பத்தூர் பேரூராட்சி தலைவர் ஷாக்லா என்பவரின் மகனுமான முகமது அஷ்ரப் என்பவருக்கும் கடந்த ஜனவரி மாதம் இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் நடந்தது. 4 மாத கர்ப்பிணியாக இருந்த அஃப்ரின் கடந்த 16ஆம் தேதி இரவு தனது தாய் ஃபாத்திமா பீவியை அலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னை வீட்டுக்கு அழைத்துச் செல்லுமாறு கூறியுள்ளார். இரவு நேரம் என்பதால் காலையில் வந்து அழைத்துச் செல்கிறேன் என தாயார் கூறியுள்ளார். ஆம்பளை பிள்ளையா இருந்துச்சு போச்சு. எனக்கு போச்சு. குறைய தீர்த்ததே அந்த பிள்ளை. தைரியமான ஆள். அவ இப்படி பண்ற ஆளே கிடையாது. சிரிக்காதவங்கள கூட இந்த பிள்ளை பேசி சிரிக்க வச்சிடப்படியாது. எனக்கு என் தங்கச்சி கோபமா இருந்தாலும் 4 நிமிஷத்துல எல்லாரும் சிரிக்க வச்சு முடியுமே. எங்களே ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து நிக்க வச்சு முடிச்சு. மறுநாள் 17ஆம் தேதியன்று காலையில் ஃபாத்திமா பீவி தனது மகளுக்கு போன் செய்தபோது அஃப்ரின் போனை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. பின்னர் காலையில் அஃப்ரினின் கணவர் முகமது அஷ்ரப் அஃப்ரினின் பெற்றோருக்கு போன் செய்து, உங்கள் மகள் அறையில் கதவை பூட்டிக் கொண்டார், நீங்கள் புறப்பட்டு வாருங்கள் என அழைத்துள்ளார். இதனால் பதறி அடித்துக் கொண்டு ஷேக் தாவூதும் ஃபாத்திமா பீவியும் சென்றிருக்கிறார்கள். பின்னர் கதவை உடைத்துக் கொண்டு அறைக்குள் சென்றபோது அஃப்ரின் தனது ஷால் மூலம் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டது தெரிய வந்தது. மகள் இறந்து கிடப்பதை பார்த்து அஃப்ரினின் தாயும் தந்தையும் அதிர்ச்சி அடைந்தனர். என் வீட்டுக்காரமா சொன்னிச்சு, இந்த மாதிரி அப்படி வரேன்னு சொல்லுது அப்படின்னு. என்ன காரணமா அப்படின்னு. அதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா வரேன்னு சும்மா வரேன்னா மழையா இருக்குமா, 9 மணி ஆகுது, நேரத்தில் பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு வர வேணாமா, காலையில் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு என்ன சொன்னேன். அப்படி கூட்டிகிட்டு வர அந்த ஆட்டோ பிடிச்சி போய் கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு. என்ன காரணமா அப்படின்னு. காரணம் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதாவது காரணம் சொன்னாலும் நம்ம ஒன்றுமே இல்லாமல் எப்படி கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு வீட்டுக்கிற. அப்போ 9 மணி ஆகுது, பொம்பளை பிள்ளைய நைட்டில் கூப்பிட்டு வர்றது நல்லா இல்லை. ஒன்று அவங்களுக்கு தவறு நம்ம சொல்லியிருக்கணும், அதுவும் சொல்லலை. ஆனால் சும்மா தான் பேசுகிறாங்கன்னு நினச்சி நானே சொல்கிறேன். பெண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா தாயிட்டே தான் சொல்லி சொல்கிறேன். நான் வெளியில் போயிட்டு வர்றாரு, வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து என்ன வரும் என்னங்கிறது கிடைக்கவே இந்த கால் பிள்ளைகளுக்காண்டி சம்பாரிச்சு நல்லா தலை எடுத்துக்கிட்டேன். என் பிள்ளை போச்சு. உங்களுக்கு ஃபோன் பண்ணாலாக்கா? 3 ஏமாவோட சொன்னிச்சே, அதான வண்டி எடுத்து போறேன் இறக்கி விடுறேன்னு சொன்னிச்சு. என்னை வந்து அம்மாவை கூட்டிட்டு போக சொல்லு, காலையில வர சொல்றேன்னு. தைரியமான ஆள். ஆம்பளை பிள்ளையா இருந்துச்சு போச்சு. எனக்கு போச்சு. பொம்பளை பிள்ளைய பெத்தாங்க. ஆனா எங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளை இல்லாத குறைய தீர்த்ததே அந்த பிள்ளை. தைரியமான ஆள். அவ இப்படி பண்ற ஆளே கிடையாது. சிரிக்காதவங்கள கூட இந்த பிள்ளை பேசி சிரிக்க வச்சிடப்படியாது. எனக்கு என் தங்கச்சி கோபமா இருந்தாலும் 4 நிமிஷத்துல எல்லாரும் சிரிக்க வச்சு முடியுமே. எங்களே ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து நிக்க வச்சு முடிச்சு. இதே ஆஸ்பத்திரியில் வருவோமோ எத்தனையோ பேரை பார்ப்போம். எனக்கு ஒரு பிடி ஒன்றும் இல்லையா. சம்பவ இடத்திற்கு சென்ற திருப்பத்தூர் நகர் போலீசார்
அஃப்ரினின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பிறகு அஃப்ரின் பெற்றோர்கள் முகமது அஷ்ரப் தந்தை திமுக நிர்வாகி என்பதால் திருப்பத்தூர் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் உடல் பிரேத பரிசோதனை செய்தால் நியாயம் கிடைக்காது என கூறியதால் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அஃப்ரின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. அங்கு கடந்த 19ஆம் தேதி பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் தாக்கியதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அஃப்ரினின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் குற்றவாளிகளை கைது செய்யாமல் தனது மகள் உடலை வாங்க மாட்டோம் எனவும் அஃப்ரினின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பிறகு அஃப்ரினின் கணவர் முகமது அஷ்ரஃபை போலீசார் கைது செய்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. முகமது அஷ்ரஃப் மீன் வியாபாரம் பார்த்து வந்துள்ளார். அவருக்கு வேறு ஒரு பெண்ணோடு திருமணத்தை தாண்டிய உறவு இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. தனது கணவர் போனில் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த அஃப்ரின் தகாத உறவு குறித்து கேட்டு வாக்குவாதம் செய்ததாக சொல்லப்படுகிறது. வாய் தகராறாக மாறிய நிலையில் முகமது அஷ்ரஃப் தனது 4 மாத கர்ப்பிணி மனைவியிடம் நீ எங்காவது போய் செத்துவிடு என ஆத்திரத்தில் கூறியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் அஃப்ரின் அறையின் கதவை மூடிக்கொண்டுள்ளார். முகமது அஷ்ரஃபும் கீழ்தளத்தில் இருந்த பெற்றோரிடம் கூறியுள்ளார். இரவு முழுவதும் அஃப்ரின் கதவை திறக்காததால் அஷ்ரஃப் கீழ்வுள்ள அறையில் தூங்கியுள்ளார். காலையில் மீண்டும் அஷ்ரஃப் கதவை தட்டியும் அஃப்ரின் கதவை திறக்காததால் தனது மாமனார் மாமியாருக்கு போன் செய்து வரவழைத்தது விசாரணையில் தெரிய வந்தது. உயிரை மாய்த்துக் கொள்ள தூண்டியதாக கணவர் முகமது அஷ்ரஃபை போலீசார் கைது செய்தனர். திருமணமாகி 6 மாதங்களிலேயே 4 மாத கர்ப்பிணி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக காரைக்குடி செய்தியாளர் பாபு சரவணன். காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.